எனக்கு ஆரம்ப கால படங்கள் பார்க்கும்போது சுப்பிரமணியபுரம் பிடிச்சிருந்தது. ஈசன் பார்க்கும்போது ஈசன் எனக்கு ஒன்றும் பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை. அதாவது கனியுடைய நடிப்பு இப்படி நெஞ்சு அப்படி நிமித்தி இப்படி ஒரு போலீஸ்காரனா வேணும்னு, ஏன்டா நெஞ்ச நிமித்தியே நிற்கிற போலீஸ்காரன்னா, அதெல்லாம் சிவாஜி சார் காலத்தில் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இன்னும் கொஞ்சமாக இறக்குங்க கீழே சொல்கிற அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி வட சென்னையில் நான் நடிக்க போகிறேன், என்னை வச்சு செய்கிறாங்க இவன் எல்லாரும். ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பித்தாச்சு, நான் பாதியில் தான் போய் ஜாயின்ட் ஆனேன். அதுவும் போகும்போது சம்மந்தம் இல்லாமல் ஒரு 70-80s காஸ்டியூம், ஒரு 32 இன்ச்சு பெல்ஸு, ஒரு நீல காலரு, இதெல்லாம் போட்டு அந்த காஸ்டியூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அதோடு போய் உட்காந்தா வாங்க வந்து உட்காருங்க, வந்து நம்ம சங்கத்தில் சேருங்க. பூரா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. ஒன்று இந்த பக்கம் கிஷோர், ஒன்று தீனா, அந்த பக்கம் பவன், டேனியல் பாலாஜி, எல்லாம் நடிப்பில் பிச்சு உதற ஆளுங்க. இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். வெற்றி சொல்கிறாப்புல, எங்க டயலாக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புலங்க, முதல்ல மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்மளை வந்து தம்மு போடுறீங்களா அப்படின்னு, இருறா டயலாக் பார்த்துக்கிறேன்டா, அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம், இவன் முதல்ல பார்த்துடலாம், அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலான்னு கரெக்டாக ஷாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஒரு விக்கு ஒன்று வச்சிருப்போம். ஷார்ட் ரெடின்னு அவசரமாக விற்க மாட்டுவான், அது ஒழுங்காக கூட நிற்காது. அண்ணே விடுங்கண்ணே, அது பாருங்க டேக்கு முன்னாடி சரியாயிரும் பாருங்க. ஸோ அதாவது ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு சாப்பிட்ற சீனு, நான் ஆண்ட்ரியா இவ்வளோ ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்கோம், எல்லாரும் டைலாக் சொல்லிட்டு வந்து நான் எல்லாருக்கும் கவுண்டர் கொடுக்கணும். அவன் டைலாக்கை கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போது டேக் போகிறது வரைக்கும் என் கூட பேச்சு கொடுத்துட்ருக்கான். எனக்கு டைலாக் வரலன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டே என் டைலாக்கும் எடுத்து கொடுக்குறான். நான் அசந்துட்டேன். நான் இரடா இவ்வளவு வந்து இதுக்குள்ளே எனக்கு பஞ்சமிட்டாய் வேண்டி தான் ஞாபகம் தான் வருது. அங்கே இருந்தவன் எங்கே வந்து நின்று நம்மளே போட்டு இந்த பாடுபடுத்துகிறானே. அது வந்த உடனே முதல் நாள் அந்த ஷூட்டிங்கு போன உடனே இவனும் இன்னொரு ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி 2 பேரும் சொன்னது, என்ன ஒரு 3 நாள் தாங்குமா, அதுக்கப்புறம் இந்த வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு தேடணும் இந்த படத்துக்கு, இவங்க எல்லாம் எனக்கு வெற்றிக்கு முட்டிக்கிடுமா, இது தாங்காதுன்னு. அப்புறம் 3-4 நாள் போனவனே என்ன வண்டி நல்லா போகிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஒவ்வொரு அவனோட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நடிப்பில். இப்போ அதுக்கு அடுத்து திருமாணிக்கம்னு ஒரு படம் பார்த்தேன். திருமாணிக்கம் பார்த்தா இந்த கேரக்டர் வேறு யார் பண்ண முடியும்னு யோசிக்கிறேன் நான். இவனை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த படம் இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் ட்ரெய்லரு துல்கர் சல்மானோட இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. காந்தா தெலுங்கு தானே, தமிழ் தெலுங்கு. அப்படி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நான், என்னடா இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறான் ஒரு டைரக்டர் கேரக்டர், அதானே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவன் வந்து இப்போது அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறான் ஆக்டிங்கை. ஸோ எனக்கு அந்த வளர்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுடைய கடின உழைப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்கேருந்து எங்கிட்ட இருந்து அவங்ககிட்ட போய் சரியாக சேர்ந்துருக்கான். அப்போ நான் சொல்கிறது, என்கிட்ட இருந்து கோச்சிட்டு போனால் நான் நினச்சது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட போய் சேரணும் என்னுடைய உதவியாளர்கள்னு, ஆனால் அவன் சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்கான் அப்படின்றது தான் இங்கே நான் உணர்றது. ஸோ இப்போ அங்கேருந்து தான் இது வந்திருக்கு. அதனால் கனி, உன்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.